இது அந்த கட்சியோட பிரச்சனை. அந்த கட்சியோட தலைமையை ஏற்றுக்காம பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்களோட கட்சியோட என்ன சொல்றது, எந்த அளவுக்கு அவங்க எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ, அவங்க பேசாத பேச்சுக்கள் கிடையாது. அவங்களோட கைகோர்க்க தயாரா இருந்தாங்க. இதெல்லாம் பிடிக்காம தான் இங்க அந்த தலைமையை பிடிக்காம தான் அங்க ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, குதிரை பேருன்னு அவர் அந்த அதிமுக தலைவர் சொல்லியிருக்காரு. எடப்பாடி தொகுதியில நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த கேண்டிடேட் டிவிகேவோட கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ண வச்சிருக்காரு ஒரு சூழ்ச்சி மூலமா. அந்த தலைவருக்கு நேரடியா எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கான வழியே அவர் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. எல்லாமே ஒரு குறுக்கு வழியில எப்படி சாதிக்கலாம் அப்படின்னு அவர் குதிரை வேற செஞ்சிருக்காரு எடப்பாடி. அதான், ஒருவேளை அவர் வித்ட்ரா பண்ணாம இருந்தா கண்டிப்பா எடப்பாடி தொகுதியிலையும் டிவிகே தான் ஜெயிச்சிருக்கும். அதை தெரிஞ்சுதான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அதனால நாங்க ஒன்றும் யாரையும் நாங்க கூப்பிடவும் இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு அந்த தலைமையை பிடிக்காம அவங்க ரிசைன் பண்ணிட்டு வரப்ப நம்ம அவங்கள அரவணைக்கிறோம். ஓகே சார். நன்றி.